நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். அதாவது அதே ராசியில் தான் இருக்க போகிறார். ஆனால் வக்ர கதி 27/6/2023 23/10/2023 வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார். இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். இது மொத்தம் 118 நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதி ஆகிறார். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இப்போ சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாரு. வக்ரம் அடைகிறார்கள். 118 நாள் அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது. அப்போ அந்த 118 நாளும் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்குவார். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு இது வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்ய கும்பத்தில் இப்போவும் 3ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் வக்ரம் அடைவது என்பது பின்னோக்கி பலனை முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த கும்பத்திலே இருந்தாலும் மகரத்துக்கு வரல. ஆனால் மகரத்தில் வந்ததாக ஒரு ஐதீகம். அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 118 நாள் சனி வக்ர பகவான் வக்ரம் அடைகிறார் இல்லையா, அந்த காலங்களில் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது. இப்போது 2ஆம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம். வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் 2ஆம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம். அப்போ 2ஆம் இடம் என்று சொன்னால் 7.5 சனி கமிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போ 7.5 சனி கமிட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது மாதிரி 7.5 சனியினுடைய நிலையை இப்போ இவர் தருவார். இவ்வளோ நாளாக தங்கு தடை இல்லாமல் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ 7.5 சனியில் இப்போ அவ்வளோக்கு எவ்வளோ கடந்த ஒரு சில மாதங்களாக நல்லது செஞ்சார். விபரீத ராஜயோகத்தை கொடுத்தார், நல்லது செஞ்சார். ஆனால் இப்போ மறுபடியும் அவர் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது. அப்போ மகரத்தில் இருப்பதாக ஒரு நிலை. அப்போ 7.5 சனியினுடைய தாக்கம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். இந்த 118 நாளும் உங்களுக்கு முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எந்த ஒரு வேலையாகட்டும், ஒரு காரியம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், ஒரு காரிய நிமித்தமாக போகிறோம், இது முடிக்கணும் அப்படின்னா முடிக்க முடியாது. மாதக்கணக்காக எடுத்துகிட்டு போவோம். சொந்த தொழில் பண்ணுறீங்க, கடன் வாங்குறீங்க, கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கடன் கிடைக்காது, கேட்ட இடத்துல கிடைக்காது. இல்லை தொழில் நல்லா அப்படியே கிடைச்சி நீங்கள் போட்டாலும் தொழில் சிறப்பாக செல்லாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அவருடைய வேலையை அவர் செய்வார். ஆனால் சனி பகவான் என்ன வேலையை செய்வார்? அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார். தடுக்கிற வேலையை செய்வார். காரிய சித்தி ஏற்படாது. அப்போது நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். இந்த 118 நாளும் இப்போ மறுபடியும் பழைய டென்ஷனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. டென்ஷன் ஆகிடும். ஆனால் என்னப்பா இவ்வளோ நாளாக நல்லா போச்சு, இப்போ போய் திடீர்னு எல்லாமே இப்போ வேலையில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே தொய்வாக நிற்கும். கடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்கும். அப்படி ஒன்றும் வேலைக்காக
வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க, இதோ வந்துடும் அதை வந்துடும்னு எதிர்பார்த்தது அப்படியே காரிய தடை இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய காசு பணம் வந்துடும்னு எதிர்பார்த்தீங்க, ஆனால் இப்போ அவனும் கொடுத்துட்றேன்னு சொன்னால் ஆனால் இன்னும் அதை கொடுக்குறான் அதை கொடுக்க இழுத்துக்கிட்டே போகும். இப்படி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகள் தள்ளி போகும். இந்த 118 நாளும் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஏன்னா சனி பகவான் மந்தன் என்று சொல்லக்கூடியவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு போஸ்ட்பான் பண்ணுவார். அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது. ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரம்னு எழுதியிருக்கும். சனி போட்டு வான்னா போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சனி வக்ரத்தோடு பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரும். கவலையே பட வேணாம். இந்த 118 நாளும் சாதிப்பீங்க. சில பேர் பார்த்தா தனுசு ராசி தான் ரொம்ப பிரச்சனையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நல்லா போயிட்டுருக்க அப்படின்னுவீங்க. ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்ரம் இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில். இல்லை சனி தசை நடக்கும், சனி புத்தி போயிட்டுருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் இல்லை, சனி மகாதசை நடக்கலை, சனி புத்தி நடக்கலை, அந்தரம் நடக்கலை அப்படின்னு உள்ளவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பிரச்சனையாக தான் இருக்கும். டென்ஷன், ஓவர் டென்ஷன் இருக்கும், தூக்கம் வராது, கடன் பிரச்சனைகள் இருக்கும். உங்களுக்கிட்ட கொடுத்தவன் உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பான். ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல வாங்க முடியாது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், ஒன்றும் குறை கிடையாது அப்படின்னு சொல்லணும். சிறப்பான ஒரு காலகட்டம். ஆனால் எடுத்து போகிற தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்துகிட்டு போங்க. குரு பார்க்குறார், கோடி நன்மை இருந்தாலும் தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். 5ஆம் இடத்துல பிள்ளைகளுக்கு தட்டுப்பாடு வரும். அதுக்கு இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு தட்டுப்பாடு வரும். இல்லை அவங்களுக்கு கேட்குற குரூப் கிடைக்காது, சார வேண்டிய குரூப் கிடைக்காது. கடைசியில் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சனி பார்க்குறார் உங்களுக்கு 5ஆம் இடத்துல. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த 118 நாளும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா டாலரன்ஸ், அதாவது அனுசரித்து போயிடுவீங்க, விட்டு கொடுத்து போவீங்க, சகிப்புத்தன்மை ஏற்பட்டு விடும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதிகாரி, மேலதிகாரி, சக ஊழியர்கள்லாம் ஏளனமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம். சரி இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தானே அப்படின்னு அப்படியே மனசை திடப்படுத்திட்டு போயிடுவீங்க. அதனால் இந்த 118 நாளும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.